பூங்காவனத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் இரு வகை. பூங்காவனத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் இரு வகை. ஒரு வகையினர் அங்கே இருக்கின்ற மலர்களை நுகர்வார்கள், அதையே பார்ப்பார்கள். இந்த பூ ஒரு புதிய பூவாய்க்கப்பா, இந்த நான் கண்டும் இல்லையே, இங்க பாருங்க, இது தொங்குது, பல்ப் தொங்குற மாதிரி ஜாய் பூ. அந்த நந்தவனத்துக்குள்ளே பன்றி புகுந்ததாம். பன்றி ஊரா. ஆனா முஸ்லிம்கள் ஒரு பழக்கம் உண்டு, பேணுதல் உண்டு, செல்லப்படாது, சரியில்லை. பன்றியை விட மோசமான வேலையில செய்வாரு. ஒருத்தன் கேட்கிறான் 4 கால் திங்கலமா, நான் கேளு அஸ்தோபுல்லாலின்னா என்னடா ஆட்டுக்கு 4 கால், அதல்ல ஹஸ்ரத், அந்த அது எதுடா அவ்வளவு பேணுதலாம். அதுக்கு பிறகு சொல்றாரு, இந்த கட்டக்கால் சும்மா சொல்லுவேன் பன்றி என்று, என்ன தப்பா? எனவே பன்றி புகுந்ததாம் நந்தவனத்துக்குள்ளே. அது ஒரு மலரையும் பார்க்கவில்லையாம். அது பார்த்துச்சா எவனாவது பேன் இருக்கானா, பீ ஒன்னையும் காண. அது மாதிரி நந்தவனத்துக்குள்ளே புகுந்த பன்றிகளாக நாம் மாறக்கூடாது. குறைகளை தேடி, இவர் என்ன இப்படி பேசினாரு, இவர் என்ன அப்படி பேசினாரு, இவர் என்ன பட்டம் பெற்றிருக்காரா, இவர் என்ன லைசன்ஸ் வாங்கியிருக்காரா, இவருக்கு யாரு பட்டம் கொடுத்தது, அதெல்லாம் பார்க்கணும். அப்ப மைக்கெல்லாம் பாருங்க, இது யாருடைய மைக், இதுல வயர் சரியா இது போட்டிருக்காங்களா, இந்த இது எங்க இருந்து கொண்டாந்தாங்க, ஏசி எங்க இருந்து கொண்டாந்தாங்க, இவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பைத்தியும் நாங்களும் பார்ட்டிசிபேட், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எனவே இது போன்ற நாள் நம் அனைவருக்கும் பிரயோசனம். அதிலும் குவைத் ராஜ்யத்தில் தொழில் வாய்ப்புக்காக வந்த நாம் பல திசையில் சிதறி தொழில் புரிகின்ற நாம் ஓரிடத்திலே ஒன்று சேருகின்ற வாய்ப்பு கிடைத்தது அல்லவா? இது அடிக்கடி நடக்கணும். அதான் எங்க தப்பு. ரமலான்ல சீசனுக்கு மாத்திரம் ஒன்னா கூடி தேத்தனியை குடிச்சிட்டு சஹருக்கும் அள்ளி போட்டு குத்திட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வாரம் துவா செஞ்சுக்கங்கன்றதை விட இடைக்கிடையே குவைத்தில் எப்படியே தெரியாது,